கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற வசனத்தின் பிரகாரம் நாங்கள் கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடி நாங்கள் மீண்டுமாக தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஹல்லேலூயா? ஆமென். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிப்போம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர், சர்வ வல்லவர் நிழலில் தங்குவார். ஆனந்தம் ஆனந்தமே, சர்வ வல்லவர் நிழலில் தங்குவார். ஆனந்தம் ஆனந்தமே, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர். நீரந்த நடைகளமே, நீரே எங்கள் கோட்டையுமே, நீரந்த நடைகளமே, நீரே எங்கள் கோட்டையுமே. உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் நீரே தேவன் நம்பினே, நீரே தேவன் நம்பினே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர். வழிகளில் என்னை காக்க உந்தன் தூதரை அனுப்பிடுவே, வழிகளில் என்னை காக்க உந்தன் தூதரை அனுப்பிடுவே. கண்மணி போல காக்கிறே, கண்மணி போல காக்கிறே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆனந்தம் ஆனந்தமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமான கர்த்தராக இருக்கிற சுவாமி, எங்களை அடைக்கலமாக இருக்கிற சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். சபையார் எல்லாரும் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை
வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு முன்பதாக. நாங்கள் அனைவரும் இந்த பரிசுத்த நற்கருணைக்கு முன்பதாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக இந்த வசனம் பிரயோஜனமாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் வரும் அளவு நாங்கள் அவருடைய மரணத்தை தெரிவிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த வேளையில் இந்த அப்பத்தையும் இந்த பானத்தையும் ஆண்டவருடைய அன்பின் கரங்களுக்கு ஒப்புவித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே சுவாமி, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் பிதாவே சுவாமி, இந்த வேளையில் சுவாமி இந்த அப்பத்தையும் பானத்தையும் அன்பின் கரங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நன்றி. நாங்கள் அமர்ந்து ஜெபத்திலே தரித்திருப்போம். இன்னும் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்றால் தயவு செய்து இதில் கை வைக்க வேண்டாம் என நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள் நாங்கள் அழைக்கிறோம், நீங்கள் இதில் பங்கு கொள்ளும்படியாக. நன்றி. நாங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளாக நாங்கள் போகிறோம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோமாங்க. நான் விசுவாசிக்கிறேன் சந்தோஷமாக இருப்பீங்களேன்னு சொல்லி. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும் போது அதில் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய ஒரு ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய விசுவாச பாதையில் நீங்கள் எல்லாருமாக ஆண்டவருக்குள்ளாக விசுவாசத்திலே தரித்திருந்து ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் வளர்ந்து ஆண்டவருக்குள்ளாக வருவீர்கள் என்று சொல்லி, ஆகவே நாங்கள் இந்த காலை வேளையில் ஒரு வசனத்தை இந்த இடத்துல நாங்கள் பார்ப்போமாக. ஆகவே இன்றைய தினத்தில் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் எங்களை சில கெபிகளிலிருந்து அல்லது சில எங்களுடைய வாழ்க்கை போகிறதான இந்த பாதையில் சில இடங்களில் நாங்கள் சிக்கிக்கொண்டு இருக்கலாம். அதிலிருந்து வெளியே வர முடியாமல் கர்த்தர் எங்களை அழைக்கிறார். அந்த மாதிரி இடங்கள் இருந்து வெளியே வரத்தக்கதாக அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக. இந்த 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வரும் பொழுது நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு முன்பு தாங்க நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறதான மிக பெரிதான காரியம் என்னென்னு சொன்னால், தாவீது
சாமுவேலுடைய வாழ்க்கையில் அவருடைய கர்த்தர் அவர்களை வழி நடத்தின விதத்தை குறித்து தான் நான் உங்களுக்கு சில ஆலோசனைகள் உங்களுக்கு கொண்டு இருக்கிறேன் தொடர்ந்து. அப்போ இந்த பாதையில் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார் ராஜாவாக. சவுல் அதுக்கு எதிரியாக இருந்து அவன் அதுக்கு எதிரியாக இருந்து தாவீதுக்கு விரோதமாக பல செயல்களை அவன் ஏற்படுத்தி கொண்டு அவனை பின்தொடர்ந்து வந்து எப்படியாவது இவனை முறியடித்து இவனை எல்லாம் ஆக்கிடணும், தன்னுடைய வம்சத்தில் யாருக்காவது ராஜா பதவியை கொடுக்கணும் என்கிறதான அந்த நோக்கத்தோடு சவுல் தாவீதை பின்தொடர்ந்து கொண்டு வருகிறான். பலவிதமான எதிர்ப்புக்கு முன்பதாக பலவிதமான சோதனைகளை தாண்டி தாவீது மரண ஒரு பள்ளத்தாக்கம் போல பயணத்தில் இருந்து தப்பி பலவிதமான ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு மரண தன் கண்களுக்கு முன்பதாக மரணத்தை பார்த்து கொண்டு தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும் என்று சொல்லி பொறுத்து கொண்டு தாங்கி கொண்டு எல்லாவற்றையும் போகிறதான பயணத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் சங்கீதம் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் நாங்கள் இங்கே தாவீது வந்து இருக்கிற ஒரு இடத்துல அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அவரை வழிநடத்துகிற விதத்தை குறித்து தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஆகவே ஒரு 2-3 காரணங்கள் உங்களுக்கு முன்பு தான் நான் வைக்க விரும்புகிறேன். சில கோட்டைகள் இருந்து சில எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு வச்சு கொண்டு இருக்கிறதான சில கோட்டைகள் சில கெவிகள் இருந்து கர்த்தர் எங்களை வெளியே எடுக்கத்தக்கதாக இன்றைய தினத்திலேயும் கர்த்தர் எங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் எங்களை அழைக்கிறார். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எங்களை வெளியே எடுத்து நாங்கள் சிக்கி கொண்டு இருக்கிறதான இடங்களிலிருந்து வெளியே எடுத்து கர்த்தர் எங்களை பயன்படுத்த விரும்புகிறார் என்கிறதை உங்களுக்கு முன்பதாக வைத்து நாங்கள் இந்த வசனத்துக்கு நாங்கள் போவோம். அங்கே கர்த்தர் எவ்வாறாக கிரியை செய்கிறாருங்கிறது குறித்து நாங்கள் பார்ப்போம். இந்த வசனம் போகிற வேளையில் இந்த வசனம் வாசிக்கும் போது உங்களுடைய மனசை இந்த வசனத்துக்குள்ளாங்க ஆழமாக போட்டு தயவு செய்து நீங்கள் இதை கேட்டு உங்களுடைய மனசை கர்த்தருக்குள்ளாக ஒரு புதிய எதிர்பார்ப்போட ஒரு விசுவாசத்திலே புதிய எதிர்பார்ப்போட பலனடைந்து மாறி, அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மாறி ஆண்டவரை நம்பி வருவோம் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு இந்த வசனத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிப்போம். ஆண்டவருடைய வசனத்துக்காக நாங்கள் இந்த வேளையில் சற்று நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த வேளையில் நாங்கள் ஆரம்பிப்போமாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த வேளையில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீங்கள் இந்த வசனத்துக்குள்ளாக எங்களோடு இருந்து பேசும்படியாக ஆண்டவரே இந்த வசனங்கள் எங்களுடைய இருதயத்தில் பதிந்து சுவாமி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவர்களாக நாங்கள் வெளியே வரத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீங்கள் எங்களுக்கு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சாரி, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 22ஆம் அதிகாரத்தில் அங்கே நாங்கள் முதல் 2 வசனத்தை நாங்கள் வாசித்தால் என்றால் அங்கே நாங்கள் பார்க்குறோம், தாவீது அவ்விடத்தில் விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்குள் போனான். அதை அவன் சகோதரன் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்தில் போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடி கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இப்பிரகாரமாக ஏறக்குரிய 400 பேர் அவனோடே கூடி வந்தார்கள். இங்கே பாருங்க, இந்த போகிற இந்த பயணத்தில் தாவீது இந்த அதுல்லாம் என்கிறதான ஒரு கெபிக்குள்ளே அவன் போய் நுழைந்து அங்கே வாசம் பண்ணுகிறான். சவுலுக்கு பயந்து ஓடுகிறதான இந்த பயணத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு பயணம், மரணம் தருவாயின், அதாவது மரணம் தனக்கு எப்பொழுது நடக்கும் என்கிறதான ஒரு சோதனைக்குள்ளாங்க அகப்பட்டு போகிறதான ஒரு பயணம். நாளைக்கு என்ன நடக்குமோ என்கிறதுனால பயந்து ஒளிந்து திரிகிறதான அந்த பயணத்தில் இந்த அதுல்லாம் என்கிறதான ஒரு கெபிக்குள் இவன் போய் அங்கே வாசம் பண்ணுறான். சரியா? கொஞ்சம் பாருங்க, இப்படி போகிறதான இந்த பயணத்தில் இந்த கெபியில் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஒரு மன சிந்தனையை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன்னுடைய ராஜா தன்னுடைய தேசத்தில்
தனக்கு ஆசீர்வதிக்க வேண்டியவர், தன்னை பாதுகாக்க வேண்டியவர், தனக்கு தேசத்துக்கு குடியிருக்கிற ஜனங்களுக்கு செழிப்பை செய்ய வேண்டியவர், தன்னை போஷிக்க வேண்டியவர் தனக்கு விரோதமாக வருகிறார். அதுக்கு பயந்து ஓடிக்கொண்டு போகிறதான இந்த வேளையில் ஒரு கெபிக்குள்ளாக இருக்கிறான். அங்கே போகிறதான அந்த நேரத்திலையும் கூட பாருங்கள் 2ஆம் வசனம், யார் எப்படிப்பட்ட ஜனங்கள் அவனோட போய் அங்கே குடியிருந்தார்கள் என்று சொல்லி பாருங்கள். யார் அவனோட போய் குடியிருந்தார்களா? யார் அவனோட போய் சேர்ந்தார்களா? எப்படிப்பட்டவர்கள் சேர்ந்தார்கள்? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள். நீங்கள் கடன் வாங்கி கடத்தை கட்ட முடியாமல் இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலையில் யார் உங்களோட சாதாரணமாக சேர்ந்து கொள்ளணும்? நீங்கள் விரும்புகிறது யாரோட சேர்த்து கொள்வதுக்கு, சேர்வதுக்கு? யாரோட சேர்ந்தால் நல்லோன்னு நீங்கள் யோசிப்பீங்க? உங்களை போலவே கடன் பட்டவனோட சேர்ந்தா நல்லமா? உங்களை போலவே ஒரு குழியில் இருக்கிறவனோட சேர்ந்தா நல்லமா? அப்படி இருந்தால் நல்லமா? நீங்களே ஒரு பிரச்சனை இருக்கீங்க, நீங்களே பாதை தெரியாமல் இருக்கிறீங்க போகிறதுக்கு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஒரு நல்ல சேமத்தை தெரியாமல், ஒரு செழிப்பை தெரியாமல் நீங்கள் போய்கொண்டு இருக்கும்போது, உங்களோட சேர்கிறவர்கள், உங்களோட சேர்ந்து இருக்கிறவர்கள், நாங்கள் சேர விரும்புகிறவர்கள் யார்? ஒடுக்கப்பட்டவர்களோடு சேர விரும்புவோம். கடன் பிரச்சனை பாருங்க, கடன் பட்டவர்கள். மற்றது யார்? மற்றது யார்? முறுமுறுக்கிறவர்கள். அவனோட சேர்ந்தார்களாம். தாவீது ராஜா இந்த இடத்துல பாருங்க, எனக்கு ஒரு அற்புதமான ஒரு என்ன சொன்னாது, இது நினைச்சு பார்க்க முடியாது. நாங்கள் பிரச்சனையோடு சிக்கிக்கொண்டு இருக்கும் பொழுது, எங்களுடைய மனசில் ஒரு குழப்பம் இருக்கும்போது, சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி போனால் எனக்கு நல்லோம் என்று யோசிக்கிறதான சூழ்நிலையில், சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி நான் கொஞ்சம் ஓரத்தில் இருந்தால் நல்லோம், ஜனங்களோட சேராமல் இருந்தால் நல்லோம் என்று சிந்திக்கிறதான ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது அப்படியே ஒரு சூழ்நிலையில் தாவீது ராஜாவோட சேர்க்கப்பட்ட ஜனங்கள், ஒன்று சேர்ந்தப்பட்ட ஜனங்களுக்கு இவன் என்ன செய்தானா, அப்படி முறுமுறுக்கிறவர்கள் அவனோட யாவரும் அவனோட கூடி வந்தார்களாம், அவனோட ஒன்று சேர்ந்தார்களாம். ஏறக்குறைய எத்தனை பேர் இருந்தாங்களா? அன்னைக்கு 400 பேர் இருந்தாங்களாம். அவ பாருங்க, 400 பேருக்கு இவன் யார் ஆகலாம்? இவன் யாரு? இவன் தலைவனாலாம். அது எப்படின்னு பாருங்க. அதாவது எல்லா பிரச்சனைகளுக்கு பார்க்கிலும் மிக பெரிய பிரச்சனை உள்ளவன் தான் தலைவனாகணும். சரியா? கடன் பிரச்சனை, மற்றது நொறுக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையில் உடைஞ்சி போனவர்கள் மத்தியில் ஒரு தலைவனாகினான். அப்படி தலைவனாகினான் என்றால் அதன் அர்த்தம் என்ன? எப்படியா இருக்கும்? எப்படிப்பட்ட ஒரு அர்த்தமாக இருக்கும்? அவர்களுக்கு தலைவனாகினான் என்ற எப்படி ஒரு அர்த்தம்? என்ன அர்த்தம்? உதவி செய்வனாக இருக்கணும். வேற இப்போ நான் உங்களுக்கு தலைவனாக இருக்கிறேன் அப்படின்னா அர்த்தம் என்ன? நடத்துறது, வழி நடத்துறவனாக இருக்கணும், முன்பதாக போகிறவனாக இருக்கணும். வாழ்க்கையில் சோர்ந்து போய் மனக்கவலையில் இருக்கிறோம், வாழ்க்கையே எனக்கே ஒரு நிம்மதி அற்ற சூழ்நிலை நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன். அந்த நேரமையிலையும் ஊழியம் செய்ய விரும்புவீங்களா? தேவனுடைய அழைப்பை நிறைவேற்ற விரும்புவீங்களா? உடஞ்சி போயிருக்கிற நேரத்தில், விருத்து போயிருக்கிற நேரத்தில், நல்லா இருக்கும்போது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போது எங்களுக்கு சரியான ஈஸி ஆண்டவருக்கு ஊழியங்கள் செய்கிறதுக்கு, வழிகாட்டுறதுக்கு, மற்ற ஜனங்களை போஷிக்கிறதுக்கு சரி லேசு. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு அவங்கள மாதிரி பிரச்சனைகள் எனக்கு இல்லை, அவங்கள மாதிரி குளிர நான் விழுந்து இல்லை, அதனால எனக்கு நல்ல காரியங்கள் செய்யலாம்னு சொல்லி நான் யோசிக்கலாம். ஆனால் தாவீதை குறித்து பாருங்களேன், அவனும் கூட அவனுடைய வாழ்க்கையிலும் கூட எந்த ஒரு நிம்மதி அற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நாளைக்கு நான் எப்படி பிழைப்பேனோ, இருப்பேனோ, வாழ்வேனோ, சாவேனோ தெரியாமல் நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். 400 பேருக்கு வழிகாட்டியாக இருந்தானாம், அவர்களுக்கு தலைவனானான். அப்படி என்றால் அவனுடைய உள்ளத்தில் பாருங்க, மரண தருவாயினு மட்டும், அதாவது மரணத்திலையும் கூட சாவுலையும் கூட தன் உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சியை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாதாரணமாக யோசிக்கிறது கைவிட்டு என்னோட உண்டு சேராதுங்க, எனக்கே ஒரு எதிர்காலம் இல்லாமல் நான் போய் கொண்டு இருக்கிறேன், நானே அங்கும் இங்குமா ஒரு நாடோடியாக திரிஞ்சு கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று சேர்ந்தால் என்றால்
நீங்களும் மோசம் அடைவீங்க, நானும் மோசம் அடைஞ்சுவேன்னு சொல்லி அவனுக்கு சொல்லலாம். ஆனாலும் பாருங்களேன், இங்கே அவர்களுக்கு முன்பதாக ஒரு வழிகாட்டியாக மாறத்தக்கதாக தனக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இவர்களுக்கு தான் 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 கூட ஏதாவது காரியம் செய்ய வேணுமா இருந்தால் என்றால் அதை அந்த கெபிக்குள்ளாக இருந்து கூட செய்யத்தக்கதாக அவன் முன் வருகிறதை கொஞ்சம் நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரை அறிந்தவர்களுக்கு இருக்கிறதான தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பட்டவர்கள், அவருடைய கிருபையால் ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு விசேட ஒரு வரம். எந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும், எந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டாலும், சில நேரம் இப்பொழுது நாங்கள் வாசிக்கிறதான இந்த பகுதியை போல உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் கூட எந்த ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. சமாதானம் இல்லை, உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, தொழிலில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. எங்கே போனாலும் எந்த நேரமும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உடைஞ்சு கொண்டு போகிறதான ஒரு சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக உள்ளத்தில் ஒரு ஆசை இருக்குதான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எல்லாமே கைவிட்டு போகிறதான நிலைமையில நான் ஆண்டவருக்கு முன்பதாக நான் இருக்கிறதான சூழ்நிலையில மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சிக்காரனாக வாழ விரும்புகிறேனா, மற்றவர்களுக்கு முன்பதாக ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று நான் யோசிக்கிறேனா, அல்லது ஏதாவது ஒரு கெபிக்குள்ள நானே சிக்க கொண்டிருக்கிறேன், எனக்கே வழி தெரியாமல் நான் இருக்கிறேன், என்னோட வந்து நீங்களும் சாவா வரீங்கன்னு சொல்லி அவங்களையும் ஒடுக்கப்பட்டவர்களாக இன்னும் அதிகமாக ஒடுக்கப்பட்டு அவங்களை இன்னும் நொறுக்கப்பட்டவர்களாக தள்ளப்பட்டவர்களாக தள்ளிவிடலாம். ஆனாலும் இவர் அவர்களை சேர்த்து கொள்றார், அவர்களோட இருக்க விரும்புகிறார். முறுமுறுக்கிறவர்களோட இருக்கிறது யார் விரும்புகிறது? கணவன்மார்களே, மனைவியை கொஞ்சம் நல்லா பாருங்க. வீட்டில் எந்த நேரமும் முறுமுறுப்பு இருந்தால் நிம்மதி இருக்குமா? வீட்டில் சமாதானம் இருக்குமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த நேரமும் முறுமுறுப்பு எப்படி இருக்கும் வாழ்க்கையில்? நல்லா இருப்பீங்களா? சில நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம், வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இருவேன், கொஞ்சம் நிம்மதியை இருக்க விடுவேன். சொல்ல மாட்டீங்களா? ஏன் இந்த முறுமுறுப்பு? எது எடுத்தாலும் எப்படி சாப்பிட்றது, எப்படி போகிறது, எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி முறுமுறு எங்களுடைய வாழ்க்கை எல்லாருமே வாழ்க்கை நடக்கும். பொருளாதார வீழ்ச்சி வரும் பொழுது எப்படி நான் காரியங்கள் செய்கிறது? முறுமுறுப்பு. 400 பேர் இருந்தாங்களாம். அப்போ இந்த கெபிக்குள்ளே எப்படி இருந்திருக்கும்? தாவீதை சுரண்ட மாட்டாங்க. தாவீது என்ன செய்யுது, எங்கே போகிறது, எப்படி வளரும், எப்படி போகிறது, இது செய்யுது, இது சரியா, அது சரியா, அப்படியா, இப்படியா சொல்லி முறுமுறுப்பு. அவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தன்மை தாவீதுக்கு இருந்தது. நான் ஏன் இதை கொஞ்சம் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், தாவீதுக்கு 400 பேரில், இந்த 400 பேரில் 300 பேர் படை வீரர்களாக மாறினார்கள். இந்த 300 பேர், இந்த 400 பேரில் இருந்த அந்த படை வீரர்கள் தான் தனக்கு சேனாதிபதியாக இவன் அவர்களை பயிற்சி கொடுத்தது. ஏன் சொன்னால், தாவீது ராஜா பெலிஸ்தர்களோட அங்கே யுத்தங்கள் பண்ணும் பொழுது தீவிரமாய் போய் தாவீது ராஜாவுக்கு முன்பதாக நின்று உயிரை கொடுக்கத்தானும் அவர்கள் முன்பதாக வந்து தீவிரமாய் போய் அங்கே அந்த அந்த போராட்டங்களை போராடுறதுக்கு இராணுவ படையில வீரர்களாக மாறினது இந்த 400 பேர். ஹல்லேலூயா! இந்த 400 பேர் தான் மாறினார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், சமுதாயத்தில் நொறுக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நிம்மதி அற்றவர்களை தாவீது அவர்களுக்கூடாக இருந்தே, அந்த பிரச்சனைக்குள்ளாகவே இருந்து அவர்களுக்கு தேவையான பயிற்சியை கொடுத்து பெரிய வீரர்களாக அவர்களை மாற்றினான் தாவீது, பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறவர்களை. ஆகவே நாங்கள் எந்த சூழ்நிலையில் போனாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போனாலும், தொழிலில் பிரச்சனையாக இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையில் போகிறதான பயணத்தில் உங்கள் பிரச்சனையாக இருக்கலாம், எந்த சூழ்நிலை போனாலும் மற்றவர்களை சீசராக்கிற தன்மை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எந்த சூழ்நிலை, எந்த கடன் பிரச்சனை போனாலும், எந்த நிம்மதி அற்ற வாழ்க்கையில் நாங்கள் போனாலும் மற்றவர்களை சுகப்படுத்துகிற, மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறதான
வார்த்தைகள் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் பிரச்சனைக்குள்ளாக தான் போகிறேன், எனக்கு நிம்மதி இல்லாமல் தான் நான் போய்கொண்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் மனசோர்வுகள், மன கிளேசங்கள், அநேக பிரச்சனைக்குள்ளாக போகிறேன். ஆனாலும் இனி ஒருத்தனை தேற்றுவதற்கு கர்த்தர் எங்களுடைய வாயில அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கெபியில் நீங்கள் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, எதில் சிக்கி கொண்டு இருக்கீங்களோ தெரியாது, எந்த இருளில் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அழைத்தவர்களுக்கு ஒரு விசேடமான வரத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அது உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது பாருங்க, அவன் சிக்கி கொண்டு இருக்கிறதான இடம் என்னன்னு சொல்லி அங்கே பாருங்க. 3ஆம் வசனத்தில் தாவீது அவ்விடத்தில் விட்டு மோவாபியர் சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பன் என் தாயும் உன்னிடத்திலே தங்கியிருக்கும்படி என்ன சொல்றான், தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்கள் மோவாபின் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு போய்விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடே இருந்தார்கள். இங்க பாருங்க, ரெண்டாவது தாவீது எங்க போறாரு, எங்க போறாரு, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எங்க போறாரு? மோவாபிய தேசத்துக்கு போகிறார். மோவாபிய ராஜாவிடத்தில் போய் முழங்காலிட்டு அவர் சொல்றாரு, எனக்கும் என்னுடைய ஜனங்களுக்கும் என்னுடைய தகப்பனார் என்னுடைய வீட்டார் எல்லாருக்கும் என்ன கேட்கிறாரு, என்னத்தை கேட்கிறாரு, என்னத்தை கேட்கிறாரு, என்னோட இருக்கீங்களா, என்னத்தை கேட்கிறாரு, இல்லை என்ன கேட்கிறாரு, வேதாகமத்தை பார்த்து போய் சொல்லக்கூடாது, என்னத்தை கேட்குறாரு? நான் இப்போ வாசித்தேன், காலில் விழுந்து என்ன கேட்குறாரு, தயவு கேட்கிறாரு. யாருக்கிட்ட கேட்கிறாரு தயவு? மோவாபிய தேசத்தின் ராஜாவிட்ட கேட்கிறாரு. மோவாபிய தேசத்தின் ராஜா யாரு? தேவனுடைய மனிதனா? இந்த மனிதன் அவன், அவன் அந்நியன், அவன் அந்நிய தேசத்தில் இருக்கிற மனிதன், அவன் தேவனை பற்றி தெரியாது. அப்படின்னா யார்கிட்ட, யார் மேல இவருக்கு இந்த சூழ்நிலையில நம்பிக்கை இருந்தது? யார் மேல, யார் மேல நம்பிக்கை இருந்தது? ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தது. யார் மேல? மனித நம்பிக்கை. கர்த்தரை விசுவாசிக்கிறோம் தான், ஆண்டவரை நம்பி இருக்கிறோம் தான். ஆனா சில சூழ்நிலைகள்ல கர்த்தரை பார்க்கிலும் மனித பலமும் மனித ராஜ்யமும் மனித உயர்வும் பதவியும் மனித பாதுகாப்பும் மனித செல்வந்தமும் எங்களுக்கும், நாங்கள் அதிலிருந்து தயவு பெற விரும்புகிறோம். கர்த்தரை பார்க்கிலும் அப்படின்னா எங்களுடைய நம்பிக்கை எந்த கெபியில சிக்கி கொண்டு இருக்கிறது. இன்னும் நாங்கள் தேவனை வழங்கி இருந்தாலும் கூட எங்களுடைய மனித பலமோ மனித தொழிலோ பணமோ வசதியோ செல்வந்தமோ பாதுகாப்போ உலக கூறிய ரீதியில் நாங்கள் தேடுறதா இருந்தால் அதுல ஒரு கெபி. அது என்ன கெபின்னு சொன்னா, உளவிய ரீதியாக மனசு ரீதியாக எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதான கெபி. அதுல இருந்து சில நேரத்தில் வெளியே வர முடியாத சூழ்நிலை நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம். அநேகர் வாழ்க்கையில நான் விசுவாசிக்கிறேன், உலகத்தை படைத்த ராஜாவின் ராஜா எல்லா ஜனங்களுக்கு பார்க்க, எல்லா ராஜாக்களுக்கு பார்க்க அவர் உயர்ந்தவர், அவர் மேன்மையானவர். ஹல்லேலூயா. எனக்கு இருக்க பிரச்சனைக்கு பார்க்கிலும் அவர் மேன்மையானவர், அவர் உயர்ந்தவர். எனக்கு இருக்க கடன் பிரச்சனைக்கு பார்க்கிலும் என் தேவன் என்னை படைத்தவர். மனிதர்கள் மேல் சார்ந்து இருக்கிறோமோ, எந்த நேரமோ எது நடக்குமோ எங்களுக்கு தெரியாது. எந்த நேரம் எது நடக்குமோ எங்களுக்கு தெரியாது. ஏன்? எங்களுடைய உள்ளத்துல தேவனை பார்க்கிலும் மனித தயவை, மனித பொருளை, மனித பலத்தை, மனித உயர்வை, நாங்கள் மனித கோட்டை அல்லது மனிதர்களால் செய்யப்பட்ட அந்த கோட்டைக்குள்ளாக சிக்கிக்கொண்டு மனித பார்வையில தேவனுடைய எங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள நாங்கள் பார்க்கிறோம். என்ன சொல்றான்? எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் ஐயா, உங்களுடைய தயவு. தேவன் இந்த கோட்டைக்குள்ளாக
மோவாபிய தேசத்தில் இருக்கிற கோட்டைக்குள்ளாக நாங்கள் இருக்கிற மட்டும் தேவன் என்னை வழிநடத்துறது மட்டும் நான் இங்கே இருக்கட்டும், இங்கே இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. யாருக்கிட்ட போய் நாங்கள் தயவு பெறுகிறோம்? யாருக்கிட்ட போய் கெஞ்சிறோம்? யாருக்கிட்ட போய் நாங்கள் மண்டாடுகிறோம்? ஐயா எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி யாருக்கிட்ட போய் மண்டாடுறீங்க? யாருக்கிட்ட போய் நாங்கள் முழங்கால் இருக்க வேண்டும்? யாருக்கிட்ட நாங்கள் போராட வேண்டும்? யாக்கோபு ஒரு நாள் போராடினாரு. யாரோட போராடினாரு? தேவனோட போராடினார். நீர் எனக்கு ஆசீர்வதிக்காவிட்டால் என்றால் நான் உண்மை விட மாட்டேன் என்று சொல்லி அவன் தீவிரமாய் போராடினான் ஆண்டவரோட. பிரியமானவர்களே, தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிற நாம் அனைவரும் கர்த்தரை நம்பி வாழ்வோம். ஹல்லேலூயா. எந்த நேரமும் புருஷர்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் இன்று நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம் தான், தேவனை நம்புகிறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் பார்க்கலும் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் உயர் ஸ்தலத்தில் அவர் இருக்கிறாரா என்கிறதை குறித்து நான் யோசிக்கிறோம். என்னுடைய நோய்க்கு பார்க்க, என்னுடைய வேதனைக்கு பார்க்க, என்னுடைய மனசில் இருக்க பிரச்சனைக்கு பார்க்க, என்னுடைய வீட்டில் இருக்க பிரச்சனையை பார்க்குற, என்னுடைய சரீரத்திற்கு தான பலவீனத்தையும் பார்க்கலும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான என்னுடைய எதிர்காலத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கலும் என் தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னை நடத்தின தேவன் மரணத்தில் இருந்து வெற்றி பெற்ற தேவன். ஹல்லேலூயா. வெற்றி பெற்ற தேவன். இப்போ ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். தாவீதுடைய அப்பா யாரு? தந்தை யாரு? தாவீதுடைய தந்தை யாரு? தாவீதுடைய அப்பா யார்? தாவீதின் அப்பா யாரு? புரிஞ்சுச்சா? தாவீதுடைய அப்பா யாரு? ஈசாய். பயப்பட வேணாம், சாரி. ஈசாவுடைய அப்பா யாரு? ஓபெத். தாவீதின் அப்பா யாரு? ஈசாய். ஈசாவுடைய அப்பா யாரு? ஓபெத். சரியா? ஓபெத்துடைய அப்பா யாரு? போவாஸ். ஹல்லேலூயா. போவாசுடைய மனைவி யாரு? ரூத். அப்படின்னா ரூத் யாரு? தாவீதுக்கு யாரு? பாட்டியா? முப்பாட்டி. ரூத் வாழ்ந்த இடம் எங்க? மோவாபிய தேசம். அப்படின்னா இவருக்கு என்ன இங்க போறாரு? எதுக்கு போறாரு? எதை விசுவாசிச்சு போறாரு? தன்னுடைய சொந்த இடம், தன்னுடைய முப்பாட்டி வாழ்ந்த இடம், தன்னுடைய சொந்த ஜனங்கள், தன்னுடைய சொந்த ஜாதி, தனக்கு ஒரு வம்ச வரலாறு இங்க இருக்குது. உரிமை கொண்டாடுறதுக்கு போராடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இந்த தேசத்துல, மோவாபிய தேசத்துல ராஜாவாக அழைக்கப்பட்டு இருந்தாலும் கூட, ராஜாவை அபிஷேகப்பட்டு இருந்தாலும் கூட, ஊழியத்துக்காக அபிஷேகப்பட்டு இருந்தாலும் கூட எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குதே, எங்கேயோ விட்டு முடியாத ஒரு இடம் இருக்குதே. தன்னுடைய சொந்தக்காரங்க இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு இருக்குமா? இல்லையா? இருக்குமே. என்னத்தான் இருந்தாலும் சொந்தத்தில் இருக்கவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்களே. ஆனால் இங்கே அப்படி சேரவும் இல்லை. தாவீதோட என்னத்தான் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட சொந்தமாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து கொள்வோம். அப்படி தானே? சொந்த மனுஷரோட எனக்கு உரிமை ஒன்று இருக்குது. ஆகவே ராஜாவே, நீங்க என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய முப்பாட்டி எல்லாம் இங்கிருந்து தான் வந்தாங்க ஐயா. இங்கே தான் நாங்கள் வாழ்ந்தோம். இது எங்களுடைய ஊர், நீங்க எங்களுடைய ராஜா. இந்த ஊர் எங்களுடைய ஊர். நயோமி உங்களுக்கு தெரியும், ரூத்தோட வந்தா, அங்கே வெளியே வந்தா. இந்த ஊர் வேணாம். இந்த ஊரில் இருக்க ஜனங்கள் பிசாசை வழங்க கொண்டு இருந்த ஜனங்களாக இருந்தார்கள். அந்நிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ரூத் அதை விட்டு தான் வந்தா பெத்லெஹேமுக்கு. அதை விட்டு இவர் திரும்பி போறாரு. அங்க எத்தனையோ பரம்பரை தாண்டி இவர் போறாரு. போயிட்டு சொல்றாரு, எங்களுக்கு தயவு, எங்களுடைய சொந்தக்காரங்க இங்க இருக்கிறாங்க. சொந்தமோ பாசமோ இரக்கமோ எல்லாவற்றுக்கும் மேல என்னை படைத்தவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை படைத்தவர், நான் எங்க போனாலும் அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மனித நம்பிக்கையோடு போய் விழுந்திருக்கிறீங்களா ஒரு கோட்டையில்? மனித நம்பிக்கைகளோடு போய் அதிலே ஏமாந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? அந்த கோட்டையில் வெளியே வர முடியாமல் மனித நம்பிக்கையோடு போய் வாழ்க்கையிலே சிக்கி கொண்டு இருக்கிறீங்களா? கோட்டைகளை, உலக கோட்டைகளை நீங்கள் சிக்கி கொண்டு இருக்கிறீங்களா?
அந்த சிக்கல் கூடாக இருந்து நீங்க வெளியே வராவிட்டால் என்றால் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. கர்த்தருடைய இரக்கத்தை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இப்போ தாவீது அதுவும் இல்லாமல் எங்களுக்கு தானே கெபீர் இருந்தான், வழி நடத்துறாரு. சரி, ஓகே, ஆண்டவர் அவரை பாதுகாப்புக்கோடு அதிலிருந்து வெளியே வராரு. வெளியே வந்து திரும்பி போய் ஆண்டவர் என்னை பேசுகிற மட்டும் நான் இங்கே இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க சொல்லி அங்கே போய் அவர் கிருபை தேடுறாரு. இது என்ன கிருபை, என்ன தயவு, மனித தயவு. யாருடைய பலன்? மனித பலன் நம்பி வாழ்றான். தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் அப்படி அல்ல. மனிதனை பார்க்கிறோம். என் தேவன் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை காக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. மலைகள் குண்டுகள் அசைந்து போனாலும் நான் உண்மையில் இருக்கிறதான இரக்கம் ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தால் அழைக்கப்பட்டவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடுவது இல்லை. இங்கே பாருங்களேன், தாவீதை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் சொல்லலாம், தாவீது கெபீர் இருந்த, சரி, ஓகே, வெளியே வந்த, ஓகே, அதுவும் சரி, இங்கே போய் நீ என்ன செய்கிற, போய் இந்த ராஜா கிட்ட போய் மண்டாடுறே, அவர்களை விட்டு தானே நான் உலகத்திலிருந்து உன்னை வெளியே எடுத்தேன், நீ போய் அங்கே போய் தயவு இருக்கான் கேட்குறியே, உனக்கு என்ன, உனக்கு மனம் குழம்பி இருக்குதா, அல்லது உன்னுடைய மனசில் என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நான் உன்னை அழைச்சிருக்கிற ஆண்டவர் அவர் பார்த்து கொண்டு என்னத்தை சிந்திக்கிறதா இருக்கும். 5ஆம் வசனம் பாருங்க, என்னத்தை அவர் சிந்தித்தார். பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீ அரணில் இராமல் யூதா தேசத்துக்கு புறப்பட்டு வாரும் என்றான். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு காட்டுங்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவனுக்கு சொல்றான் ஆண்டவர், நீ போய் தாவீதுக்கு பேசு. நீ இந்த அரணில், மோவாபிய ஜனங்களுடைய அரணிலிருந்து, அந்த கோட்டையிலிருந்து, அந்த ராஜாவுடைய கோட்டையிலிருந்து உன்னை சுற்றி கொண்டு பாதுகாப்பை விட்டு, உன் சொந்தக்காரங்களை விட்டு, உனக்கு உரிமையாக இருக்கிற, உனக்கு செல்வந்தமாக இருக்கிற, செழிப்பாக இருக்கிற இந்த உலகத்தை விட்டு, அந்த கோட்டையில் இருக்கிறதான அந்த செழிப்பை பார்த்து கொண்டு இராமல் அந்த கோட்டை விட்டு, நீ இருக்கிறதான இடத்தை விட்டு வெளியே வா. எங்க வர சொல்றாரு? எங்க வர சொல்றாரு? இந்த இடத்துல எங்க வர சொல்றாரு? யூதா தேசத்துக்கு போ. ஏன் யூதா தேசத்துக்கு போ சொல்றாரு ஆண்டவர்? அங்கதான் நான் உன்னை ராஜாவாக்க பார்க்கிறேன், அங்கதான் நீ ராஜாவா இருக்க போற, அங்கதான் நான் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். இது இப்பயோ எப்பயோ அல்லது சவுல் ராஜா வந்த பிறகு நான் உன்னை தெரிந்து கொண்டவன் அல்ல. சவுல் ராஜா அவன் வாழ்க்கையில ஊழியம் அல்ல செய்யறான், அவனுடைய வாழ்க்கையில் அவன் தீவிரமாக அவன் போய் அவனோட வழியை தேடி கொண்டான். அதனால இந்த ராஜாவை உதிக்கணும், இன்னொரு ராஜாவை நான் கொண்டு வரணும், அதுக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டவன் அல்ல. உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். நீ எந்த கெபீர் இருந்தாலும், எந்த 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 இடத்துல நீ சிக்கிக் கொண்டிருந்தாலும், நீ என்னுடைய அழைப்பை நிறைவேற்றத்தக்கதாக இவ்வாறான ஒரு கோட்டையிலிருந்து, இவ்வாறான நீ போய் சிக்கிக் கொண்டிருக்கிறது வெளியே, தயவு செய்து வெளியே வா, யூதா தேசத்துக்கு போ. யூதாவை நான் அங்கே உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லி கர்த்தர் அனுப்புகிறார் ஒரு தீர்க்கதரிசியை. சிக்கிக் கொண்டு இருக்கிற இடத்துல ஒரு ஊழியக்காரன் வருகிறான். தாவீது, தயவு செய்து வெளியே வா. இது இல்லை உன்னுடைய அரண், இது இல்லை உன்னுடைய பாதுகாப்பு, இது இல்லை உன்னுடைய வாழ்க்கையில செழிப்பு, இது இல்லை உன்னுடைய ஊழியம், இது இல்லை நீ இருக்க வேண்டிய சாட்சி உள்ள இடம். நீ சிக்கிக் கொண்டு இருக்கிறதான இடத்துல இருந்து வெளியே வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார் ராஜாவாக மாற்றுறதுக்கு. அப்படி என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க போகிறதான சூழ்நிலை எப்படிப்பட்டது அவர் அறியாமல் இருக்கிறாரா, அவர் தெரியாமல் இருக்கிறாரா? இல்லை. என்ன சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டாலும் அவருடைய நிழல் எங்களை விட்டு ஒரு நாளும் விட்டு போகாது. ஹல்லேலூயா. அவருடைய நிழல் போகாது. இதை நாங்கள் மறக்கிறோம். நாங்கள் மறந்து மனித நிலத்தை நாங்கள் தேடி போகிறோம், மனித தயவை நாங்கள் தேடி போகிறோம், மனித பலத்தை நாங்கள் தேடி போகிறோம், மனித பணத்தை தேடி போகிறோம், செல்வந்தத்தை தேடி போகிறோம். கர்த்தர் அதுக்கு பார்க்க மேன்மையானவர். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையும் கூட, இந்த பிரச்சனைக்குள்ளாக போறவனையும் கூட, பிரச்சனைக்குள்ளாக சிக்கிக்கொண்டு வாழ்க்கையில் நிம்மதி தேடிக்கொண்டு அழைத்து கொண்டு போகிறவனையும் கூட கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவர், நீ வா, நான் உன்னை ராஜாவாக வாங்க போறேன். ஹல்லேலூயா. என்ன தகுதி இவனுக்கு இருக்குது? சாதாரணமாக பார்த்தா, தாவீது உன்னால் இது முடியாது, நீ எனக்கு வேணாம். ஏன்? சவுல்
அவருடைய சித்தத்தை செய்யாமல் தான் நான் போய்கொண்டு இருக்கிறான். அப்படின்னா சவுலை ஒதுக்கி அவர் நிராகரித்து அவனை ஒதுக்கினாள் என்றால் தாவீதை தந்தால் தாவீதும் போற வழிகளை பாருங்களேன். சவுலும் போனது என்னது? மனித செல்வந்தத்தை நாடிக்கொண்டு போனான். தேவன் அவனை ஒதுக்கினாரு. இவனும் அந்த குளிரை விழுறானே. அதே தானே இவனுக்கும் நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் எங்களை அழைக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலை இருக்கின்றாலும் கர்த்தர் சொல்றார், வெளியே வந்து யூதாவுக்கு போ, ஆண்டவருடைய சித்தம் அங்கே உனக்கு நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் எந்த சூழ்நிலை இருந்தும் கர்த்தர் எனக்கு தேவையா இருக்கிற பாதுகாப்பை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எனக்காக உயிரை கொடுத்த தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல வருவது என்று சொன்னால், தாவீது, நீ இந்த அரசன் அல்லது இந்த மோவாபிய அரசன் கூட நீ இருந்து என்னுடைய வழிநடத்தல் அங்கிருந்து தேட வேணாம். நீ யூதாவுக்கு வந்து தேடு. நான் அங்கே காமிக்க போகிறேன் நான் யார் என்பது. நான் உனக்காக பரிந்து பேசுகிறவனாக. சவுல் உன்னை ஈட்டியால் குத்துறதுக்கும் ஈட்டியை ஏவி உன்னை சாகடிக்கிறதுக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறானே, நீ என்ன யோசிக்கிற? அந்த ஈட்டிக்கு முன்பதாக நான் நிற்க தயாராக இருக்கிறேனே, அந்த ஈட்டிக்கு முன்பதாக நான் எந்த உயிரை கொடுக்க இருக்கிறேனே, உனக்கு தீவிரமாக உனக்காக உயிரை கொடுக்க நீ படை நீ ஆயத்தப்படுத்திருக்கிறையே. ஆனால் யூதாவுக்கு வர முடியாத நிலைமையில் நீ தள்ளப்பட்டிருக்கிற. சவுல் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் உன்னை உயிரை எடுக்கிறதுக்கு. அதுக்கு நடுவில் நான் நிற்கிறேனே, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குறன்னு சொல்லி சவுல் எடுத்து அவனை கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு தாவீதுக்கு, நான் உனக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன், பயப்படாம வெளியே வா. இன்னைக்கும் ஆண்டவர் எனக்காக உயிரை கொடுக்கிறதுக்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். பயந்து கலக்கத்தோடு நடுக்கத்தோடு வாழ்கிற நீங்கள் இன்றைய நிதனத்தில் இந்த கோட்டையிலிருந்து வெளியே வராவிட்டால் என்றால் எங்களுக்கு ஆண்டுடைய அபிஷேகமான வல்லமையான கரங்களை அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் எல்லாருமாக ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போமாக. இந்த காலை வேளையில் எங்களுடைய சிந்தனைகள் எங்கே போயிருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நீங்கள் சில நேரத்தில் மனம் சோர்ந்து மனம் கசந்து அல்லது வாழ்க்கையை விருத்து போனவர்களாக நீங்கள் இருக்கிறதா இருந்தால் என்றால் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக, அவருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக தேவன் எங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நாங்கள் ஆண்டவருக்கு எங்களை முழு மனதோடு நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஐயா, நான் பாதை அறியாமல் பாதை தெரியாமல் திரிந்து கொண்டு போனாலும் சுவாமி, எந்த கெபியிலிருந்தும் கூட சுவாமி நீங்கள் விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறீங்க. அப்பா சுவாமி, என் மேல் இறக்கப்பட்டு தயவு பெற்று சுவாமி நீங்கள் எனக்கு ஆசீர்வதிக்க என்று சொல்லி நீங்கள் யாராவது சொல்கிறதா இருந்தால் எனக்காக ஜெபிங்க. என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை பெற வேண்டிய இடங்கள் இருக்குது, அநேக இடங்கள் இருக்குது. விடுதலை பெற எனக்கு நீங்கள் ஆசீர்வதிங்க என்று நீங்கள் சொல்கிறதா இருந்தால் நாங்கள் எல்லாருமாக ஜெப தேவைகள் இருக்கிறவர்கள் தயவு செய்து முன்பதாக வாங்க. அங்கே ஜெப பண்ணுறவர்கள் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ண. உங்கள் நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவோம் ஆண்டவருக்கு என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கள். வந்து ஜெப தேவைகள் இருக்கிறவர்கள் தயவு செய்து வாங்க முன்பதாக வந்து ஜெபத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்ணடையும் கரைந்து போகும்.
பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரவில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அத்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரவில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அத்திவாரம் நிலைப்பதில்லை. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா.
ஹாலே ஹalleluya. Hallelujah. 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 ஆம் சுவாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya. நீ நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எத்தகைய கெபியிலிருந்து, எத்தகைய பிரச்சனைகளிலிருந்து சுவாமி நீங்க எங்களை உயர்த்துகிறீங்க ஆண்டவரே. சுவாமி உடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். அந்த இயேசுவின் நாமமே என் வாழ்க்கை ஜெயம் தருகிற நாமம். அந்த இயேசுவின் நாமமே என் வாழ்க்கை ஜீவன் தருகிற நாமம். அந்த இயேசுவின் நாமமே எனக்கு உயிர் தருகிற நாமம். அந்த இயேசுவின் நாமமே என் ஊழியத்தை பெருகப்படுத்துகிற நாமம். ஹalleluya. அப்பா உங்களை நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பிதாவே சுவாமி, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதித்தோம், உம்முடைய வார்த்தை நாங்கள் சம்பாசித்தோம் ஆண்டவரே சுவாமி. அப்பா எங்களை பலப்படுத்தி நாங்கள் இருக்கிறதான எல்லாம் அந்த கெபிகள் இருந்து சுவாமி, நாங்கள் சிக்கி கொண்டிருக்கிறதான எல்லாம் அந்த பாதைகள் இருந்து ஆண்டவரே எங்களை வெளியே வரத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீங்க எங்களுக்கு தந்து என்னை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறேன். என் விடுதலை நாயகரே, என்னை விடுவித்த தெய்வமே, எனக்காக உயிரை கொடுக்க வந்த என் பிதாவே சுவாமி, உடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதான அந்த பாதையை எங்களை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். யாராகிலும் இந்த வேளையில சுவாமி மன கவலையோடு, மன கிளேசத்தோடு, வாழ்க்கை வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சுவாமி, நீங்க தொட்டு விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அன்பின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற உங்கள் நல்ல பிதாவே. ஹalleluya. இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு, பாசம், இரக்கமும், பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.